தமிழ்நாட்டில் மதவாத சக்திகளை ஆதரிக்க மாட்டோம் அப்படின்ட்டும், குறிப்பாக திருப்பரங்குன்றம் மலை மீது ஏற்கனவே 2 வருடங்களுக்கு முன்பு இருந்த நடைமுறையே ஃபாலோ பண்ணப்படும் தீபம் ஏற்றப்படுதலைன்னு சொல்லிட்டு சிடிஆர் நிர்மல்குமார் தெரிவிச்சிருக்கிறாரு. பாஜக இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த தேர்தல் கணக்கை பொறுத்தவரை தமிழகத்தில் இருக்க அரசியல் கட்சிகளில் பார்த்தீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஹிந்து மக்களோட எதிரி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனால் நேற்று நடந்த இந்த பிரஸ் மீட்டுக்கு அப்புறம் தான் தமிழக மக்களுக்கு என்ன புரிய வருதுன்னா, திமுக என்பது இந்துக்களின் எதிரி, ஆனால் தாவேகா என்பது இந்துக்களின் துரோகி. நம்ப வச்சு முதுகுல குத்துறது தாவேகா தான் அப்படிங்கிறத நேற்றைய தினம் நடந்த இந்த பிரஸ் மீட்ல அமைச்சர் திரு நிர்மல்குமார் அவர்கள் நிரூபிச்சிருக்கார். திருப்பரங்குன்றத்திலிருந்து எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டு தேர்தல் சமயத்தில் இதை பற்றி வாயே திறக்காம இன்னைக்கு அமைச்சரான பிறகு ஒரு தோனியில் அங்கே தீபம்லாம் ஏற்ற விட முடியாது அப்படின்னு யாரு சொன்னாலும், எந்த கட்சி சார்ந்தவர் சொன்னாலும், எந்த கொம்பனாக இருந்தாலும் இந்துக்களோட உரிமையை பறிக்க முடியாது. இந்துக்களின் உரிமை நிலைநாட்டப்படும். எப்போதும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்களோட ஒரு கால கொடுமைன்னு சொல்லலாம். எப்போதுமே நம்மளோட ரைட்ஸுக்கு, நம்மளோட கல்ச்சரை நம்மளோட சடங்குகளை, நம்மளோட சம்பிரதாயத்தை நிலைநாட்டுவதற்கு கோர்ட்டுக்கு சென்று நாடி அதை நிலைநாட்ட வேண்டிய ஒரு கட்டாயம் இந்துக்களுக்கு இருந்து வருவது அனைவரும் தெரிந்த விஷயம்தான். எப்படி 500 ஆண்டுகள் போராடி இன்னைக்கு அயோத்தியாவில் கோயில் கட்டப்பட்டதோ அதே போல இன்னைக்கு திருப்பரங்குன்றம் ஒரு ஃபோக்கல் பாயிண்டாக மாறிக்கொண்டு இருக்கிறது. சப்சிக்வெண்டா வர எல்லா கட்சியுமே நான் திருப்பரங்குன்றம் மலை மீது தீபம் ஏற்ற விட மாட்டோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் அப்படிங்கிறது இன்னைக்கு அதிகமாக இருந்து கொண்டு வருகிறது. ஆனால் இதெல்லாம் பொருட்படுத்தாமல் ஒரு ஹைகோர்ட் ஆர்டர் இருக்கு. ஒரு லா மினிஸ்டர் பேச வேண்டிய பேச்சு கிடையாது. இது லா மினிஸ்டரா இருந்துட்டு நீங்க பேசுறீங்க, உங்கள் பொறுப்பை உணர்ந்த அமைச்சர் அவர்கள் பேச வேண்டும் என்று நான் அவரை கேட்டுக்கொள்கிறேன். விஷயம் தெரியாம சொல்லியிருக்கலாம், உங்களோட அட்வைசர்ஸ் தவறாக உங்களை வழிநடத்திருக்கலாம், இல்லை உங்களுக்கு அதிகாரிகள் உங்களை தவறாக வழிநடத்திருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் புரிந்து கொள்ளுங்கள். புரிந்து கொண்டு திருப்பரங்குன்றம் மலை மீது இந்த வருடம் நிச்சயமாக தீபம் ஏற்ற அரசு இதற்கான ஆவணத்தை செய்ய வேண்டும். இல்லை என்றால் நிச்சயமாக தமிழகத்தை சார்ந்த இந்துக்கள் தீபம் ஏற்றுவது உறுதி. அதை யாராலும் தடுக்க முடியாது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.